எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி. 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 ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் பொழுதேத்த உயர் சென்னி. ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் பொழுது ஏத்த உயர் சென்னி. மத்தம் வைத்த பெருமான் 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 பிரியாது உரைகின்ற பலிதாயம். சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையாமற்று இடர் நோயே. சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் பலிதாயம். சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையாமற்று இடர் நோயே. படையிலங்கு கரம் எட்டுடையான் படிராக கனலேந்தி. படையிலங்கு கரம் எட்டுடையான் படிராக கனலேந்தி. கடையிலங்கு மனையில் பலி கொண்டும் கள்வன் உரைகோ. கடையிலங்கு மனையில் பலி கொண்டும் கள்வன் உரைகோ. மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மது வீசும் பலிதாயம். மடையிலங்கு பொழிலில் நிழல்வாய் மது வீசும் பலிதாயம். அடைய நின்ற அடியார்க்கு அடைய நின்ற அடியார்க்கு அடையாவினை அல்லல் துயர்தானே. அடைய நின்ற அடியார்க்கடையாவினை அல்லல் துயர்தானே. ஐயன் உய்யன் அணியன் பிணியில் அவர் என்றும் பொழுதேத்த. செய்யன் வெய்ய படையேந்த வல்லான் திருமாதோடுரைதோ. வையம் வந்து பணிய பிணி தீர்ப்புயர்கின்ற வலிதாயம். உய்யும் வண்ணம் நினைமில் நினைந்தால் உய்யும் வண்ணம் நினைமில் நினைந்தால் வினை தீரும்.
திருவழிதாயம் ஒரு பழமையான கோவில் ஆகும். சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தலத்தின் வரலாற்று பெயர் திருவழிதாயம், ஆனால் தற்போது பாடி என்று அழைக்கப்படுகிறது. சென்னைக்கு திருவள்ளூர் வழித்தடத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம். மூலவர் ஸ்ரீ வழிதாயநாதர், ஸ்ரீ வல்லீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் ஸ்ரீ சகதாம்பாள், ஸ்ரீ தாயம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தர் இக்கோவில் பற்றி 11 பாடல்கள் பாடியுள்ளார். அதில் முதல் 3 பாடல்கள் இவை. பக்தி செய்யும் அடியார்களுடன் உடனிருந்து போற்றும் ஏனையோரும் வேத முறைப்படி மந்திரங்களை சொல்லி ஏத்த அதனை ஏற்ற பெருமான் நீங்காது உரையும் திருவழிதாயத்தை நினைக்கும் அடியார்களிடம் இடர் செய்யும் துன்பங்கள் இல்லை. இடர் நோய் என்பது பிறவி நோயை குறிக்கும். மழு, சூளம் முதலான படைகளை தரித்த 8 கரங்களை உடையவன். இது என்ன கொடுமை என்று பலரும் அஞ்சுமாறு பிச்சை ஏற்றவன். அவன் உறையும் கோவில் நீர் வளத்துடன் சோலைகளும் நிரம்பிய திருவழிதாயம் ஆகும். அத்தலத்தை சாரும் அடியார்களுக்கு வினை இல்லை, துன்பம் இல்லை. பெரியவன், நுண்ணியன், அண்மையில் இருப்பவர், பற்றற்றவர் தொழுது ஏற்றிட செம்மையுற சோதி வடிவானவன், யாரும் வெல்ல முடியாத படையை தரித்திருப்பவன். அப்பெருமான் உமாதேவியுடன் விளங்குகின்ற இடம் உலகத்தோர் வணங்க பிணிதீர்த்து மேன்மை சிறப்பினை பெறும் திருவழிதாயம் ஆகும். இத்தலத்தை ஆன்மா நற்கதி அடையும் விதத்தில் நினைக்க வேண்டும். அவ்வாறு ஒன்றிய சிந்தனையில் ஈடுபட்டால் வினை தீரும், எல்லா நன்மைகளும் உண்டாகும் என்பது இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.